உங்க தார் ராக்ஸுக்கு நீங்க ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ ஒரு தார் ராக்ஸ்ல என்னென்ன ஆட்-ஆன்ஸ் பண்ண முடியுமோ, விச் மீன்ஸ் எக்ஸ்டீரியருக்கு என்னென்ன மாதிரியான ஆட்-ஆன்ஸ் பண்ண முடியுமோ அது அத்தனையுமே இந்த தார் ராக்ஸ்ல பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஒன்றுனா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட் கிரில். ஸோ இது எதுவும் மாற்றலாம் கிடையாது. ஒரிஜினல் கிரில்லே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் சைடில் பார்த்தா தெரியும். ஸோ ஒரு ஜிடிக்கான ஒரு ரெட் டைப் வந்து நம்ம இதில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெஷ் போடும்போது உங்களோட ஃப்ரண்ட் அண்டோட ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப பெட்டராக இருக்கும். இதில் வந்து ப்ரோமேனோட ஒரு மார்க் 2 பம்பர் வந்து போட்டிருக்கோம். ஸோ அது இன்னமும் உங்கள் தார் ராக்ஸோட ஒரு ரகட்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஆஃப் ரோட் லுக்குக்கான ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்குமே இந்த மார்க் 2 பம்பர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் தென் மெட்டலுமே நல்லா ஹெவி மெட்டல்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஒரு பியூரான ஒரு ஆஃப் ரோட் டிரைவராக இருந்தீங்கன்னா இந்த ஆடம் ரொம்பவே மஸ்ட். ஹூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் லைட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கிளாம்ப். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 180 டிகிரிக்கான லைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே இதில் வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். ஸோ இது மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆஃப் ரோடிங் ஸோ நைட் டைமில் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ லைட்ஸை வந்து நம்மளுக்கு தேவையான டைரக்ஷனில் வந்து ஃபோக்கஸ்க்காக இது வந்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். ஸோ ஒரு பியூர் ஆஃப் ரோட் டிரைவராக இருந்தீங்கன்னா தார் ராக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேட் எடிஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது கம்ப்ளீட்லி ஒரு பிளாக் கலர் தார் ராக்ஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பியூரான மேட் பிபிஎஃப் வந்து கம்ப்ளீட் பாடிக்குமே லேவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஹூட்ல ஆரம்பிச்சு டாப்ல இருந்து பின் டு பின் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட் பிளாக்கான பிபிஎஃப் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோமேனோட ஃபுட் ஸ்டெப் ஹார்ட் யூஸுமே சரி, ஒரு ரகடான கண்டிஷன்ஸ்லுமே சரி நல்லாவே ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு டைப் ஆஃப் ஃபுட் ஸ்டெப். இது நீங்கள் என்ன மாதிரியான லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கும் சரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃப் ரோடிங்கில் அப்போ நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்க்குமே இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அண்ட் தென் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து அம்மர் லைட்டில் வரக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இண்டிகேஷன்ஸ் லைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க. 1 2 3 அம்மரில் வர மாதிரியான இண்டிகேஷன் பேட்டர்ன்ஸுமே இந்த ஒரு ஃபுட் ஸ்டெப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். என்னதான் நம்ம தார் ராக்ஸில் எவ்வளோ ஆக்சசரிஸ் லோட் பண்ணாலும் அதோட கம்ப்ளீட்டாக அந்த ஒரு ரகட்னஸை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறது ஒரு அலாய் வீல்ஸ் தான். ஸோ அந்த அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூவல் அப்படின்ற ஒரு பிராண்டில் அப்சைஸ் வந்து 20 இன்ச்சஸ்க்கு பண்ணி நம்ம வந்து அலாய் வீல்ஸுமே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே ஒரு கன் மெட்டல் கிரேல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான அலாய் வீல்ஸுமே வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்ல போகிற ஆக்சசரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சைட் ப்ரொஃபைலும் சரி, இதோட ரியர் ப்ரொஃபைலையும் ஒரு காம்பேட் கார் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஒரு ஆட்-ஆன்ஸ் மூலியமாக வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜெரிகேன் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லேடரும் ஆட் ஓவர் பண்ண போகிறோம். பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெரிகேன்ஸ் வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் அப்படியே அதை ரியரில் கண்டினியூ பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்டரை இன்ஸ்பயர் பண்ண டெயில் லேம்ப்ஸ் வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். அட்ராக்டிவான ஒரு அப்டேட் இந்த ஒரு பர்டிகுலர் தார் ராக்ஸை பொறுத்த வரைக்கும். ஒரு கியூப் ஸ்ட்ரக்சரில் செட் ஆஃப் ஒரு 4 லைட்ஸை கொடுத்தது வந்து மினிமலிஸ்டிக்கான அப்டேட் தான். பட் ஆனால் அது ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ரியரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெயில் லேம்பை கண்டினியூ பண்ணுற விதமாக ஒரு ப்ரோமேனோட ஒரு ரியர் பம்பர் வந்து ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் கியர் இண்டிகேட்டர் ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பம்பர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிளாஷ் லைட்மே வந்துடும். ஸோ இது மூலியமாக நீங்கள் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்லுமே சரி, டார்க் ரோட் கண்டிஷன்ஸ்லுமே சரி உங்களுக்கு வந்து ரியர் கேமரா வந்து இன்னும் கிறிஸ்டல் கிளியராக தெரியறதுக்கு ஸோ இந்த லைட்டுமே வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். அது இந்த ரியர் பம்பரில் ஒரு ஸ்பெஷலுமே கூட. ஸோ இந்த ரியர் பம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீலோட கேரியருமே கூட வந்துடும். ஸோ இது மூலியமாக நீங்கள் வந்து உங்கள் ஸ்பேர் வீலை வந்து நீங்கள் அட்டாச்சாக இல்லாமல் ஒரு தனியாக லொகேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து தனியாக இந்த நீங்கள் லிவர்ஸை லூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தனியாக ஷிஃப்ட் ஓவருமே வந்து பண்ணிக்கலாம். ஸ்பேர் வீல் கேரியருமே இது கூட வந்து ஆட் ஆனாவே வந்துடும். அதோட ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ப்ரோமேனோட ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸுமே வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் வந்து லைக் உங்களோட மேண்டேட்ரி ஐட்டம்ஸ், மெடிக்கல் கிட்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயம் நீங்கள் கேரி பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸுமே நம்ம வந்து ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டல் பாக்ஸாகவே வந்துடும். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோர்ஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் தான். ப்ரோமேனோட ஒரு ரூஃப் கேரியர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஆஃப் சைஸ் கேரியர் கிடையாது. உங்கள் வண்டியில் வந்து 3 ரூஃப் வந்தாலும் சரி, 3 ரூஃப் வரலனாலும் சரி, ஸோ இந்த ஒரு கேரியரை வந்து நம்ம ஆட் ஆன் பண்ணிக்க முடியும். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 ரூஃப் வர மாடலுக்கு வந்து இதை நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிராஸ் பார்ஸ் வந்துடும். ஸோ அந்த கிராஸ் பாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்கேஜஸை கேரி பண்ணுறதுக்கும் உங்களோட ஸ்டோர்ஸை கேரி பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை அப்டேட் பண்ணது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து சாண்ட் ஸ்லைடருமே வந்து போட்டிருக்கோம். இந்த சாண்ட் ஸ்லைடர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸ்ல உங்க வீல் எங்க ஸ்டக் ஆனாலுமே அதை வந்து நீங்க வெளில ஈஸியா கொண்டு வரதுக்கு வந்து இந்த சாண்ட் ஸ்லைடர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியில வந்து நம்ம ஆட் ஓவர் பண்ணியிருக்கோம்.